ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்துட்டு நிறைய சேனலில் போட்டாங்க தான். ஆனாலும் வந்துட்டு என்னோட வாய்ஸ் ஓவரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்கும் வந்துட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட வாய்ஸில் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீரோ மின்ன தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு பொக்கே எடுத்துகிட்டு போகிறானா இல்லை எங்கே போகிறான்னு தெரியல. ஒரு பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது சடனாக அந்த பஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பிரேக் பிடிக்கலையா இல்லை என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு வர திரும்பிட்டு இருக்கு. உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா வேற பயந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல இடிக்கிறதுக்காக கரெக்டா போகும்போது பஸ் சடனா வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது. உள்ள உட்காந்துருக்க எல்லாருமே வந்துட்டு சரமாரியா விழுந்து கிடக்கிறதுனால ஏன் எதனால ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாராலையுமே எஞ்சி பார்க்க முடியாது. ஹீரோ வந்துட்டு லாஸ்ட் சீட்ல உட்காந்துருக்கிறதுனால வெளியில என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பான். இந்த பஸ்ஸை வந்துட்டு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். யாரா அது தம்மா தூண்டு இருக்குது இவ்வளவு பெரிய பஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ந்து பாப்பா. அவங்க வேற ஹூடி வேற போட்டிருப்பாங்களா, அதனால அவங்களோட மூஞ்சி வந்துட்டு தெரியாது. எப்படியாச்சும் அந்த மூஞ்சை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவங்களும் ஹூடி எடுக்கிறதுக்காக கரெக்டாக வரும்போது இது எல்லாமே வந்துட்டு இவனோட கனவுல வந்துட்டு இருக்கும். யாரோ கால் பண்ணி வேற டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. இவனை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதும் இல்லாமல் இவனை போட்டு மிரட்டிட்டு வேற இருப்பாங்க. இந்த மாதிரி சிஇஓ பதவியிலேருந்து நீ விலகலன்னு வச்சுக்கேன், அடுத்து வேற மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது மின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். ஏன்டா பரதேசி, உனக்குலாம் கால் பண்ணுறதுக்கு நேரமே கிடையாதாடா, கரெக்டாக அவளோட மூஞ்ச பார்க்கும்போது தான் என் கனவெல்லாம் வந்து களைச்சி விட்டுட்டு இருப்பேன், நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதை வந்துட்டு ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம கனவை களைச்சி விட்டுட்டான்னு சொல்லிட்டு இவன் பிடிச்சி அவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். உனக்கு மரியாதையே ஃபோனை வச்சுட்டு அடுத்த வாட்டி இந்த மாதிரியே கால் பண்ண வச்சுக்கேன், அவ்வளோதான் கழுத்தை கடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா மாட்டி விட்டு தான் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு இருப்பான். இப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் வந்துட்டு காட்டுவாங்க. இவங்களோட நேம் தான் போங்சோன். இப்போதைக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது, விஐபியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் வேலை வந்து சைடில் தேடிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் ஜாலியாக உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கம்பெனிலேருந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் அதை ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்க மாட்டாங்க. இது எப்பவும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அது வந்துட்டு பரம்பரையாக வந்துட்டு இவங்க ஃபேமிலியில் பிறக்கிற எல்லா லேடிஸ்க்கும் வந்துட்டு வர்றது போல். ஆதி காலத்துலேருந்தே இந்த பவர் வந்துட்டு இவங்களோட ஃபேமிலிக்கு வந்துட்டு இருந்துட்டு இருக்கும் போல. அப்போ உள்ள லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க போர்படையில் வந்துட்டு பணிபுரியறதுக்காக அந்த பவரை வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய டன் கணக்கில் வெயிட் இருந்தாலும் அசால்ட்டாக தூக்கி போடுறதுல வந்துட்டு இவங்க ஜித்தா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு கர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இவங்க பவரை வந்துட்டு நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுனால இவங்களோட பவருக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாது. ஆனால் அதுவே வந்துட்டு சுயநலமாக யூஸ் பண்ணுறது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது, அதாவது நல்லவங்களை ஹர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அவங்களோட பவர் வந்துட்டு அவங்கள விட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு கர்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். இப்போ இவங்களோட ஃபேமிலியில் இவங்க பாட்டிக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தான் வந்துட்டு அந்த பவர் வந்திருக்கும். அவங்க வந்துட்டு அதை தன்னலமாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொரியா நாட்டுக்காக பல ப்ரைஸ் எல்லாம் வாங்கி குவிச்சு வெயிட் லிஃப்டிங் போட்டியில் கலந்துட்டு நேஷனல் லெவலில் வந்துட்டு பல அவார்டெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் அவங்க பவர் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் வந்துட்டு அவங்க மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற பசங்கிட்டலாம் வந்துட்டு மண்டையிலே கொட்டி அவங்க கிட்ட 4 எட்டுனான்னு வாங்குறது, மிட்டாய் வாங்கி திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலையை வந்துட்டு அவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்காக பவரை யூஸ் பண்ணிக்கிட்டதுனால அவங்கள விட்டு அந்த பவர் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டிங்ல வந்துட்டு அவங்களால கலந்துக்கவே முடியாது. இதெல்லாம் நினைச்சு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வருவாங்க. இப்படிதான் 2 பேருக்குள்ள வந்துட்டு கெமிஸ்ட்ரியும் செட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 குழந்தைங்க வந்துட்டு பிறக்கும். ஒரே பிரசவத்திலே வந்துட்டு 2 குழந்தையா பிறந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாங்சூன் தான் வந்துட்டு பிறந்துட்டு இருப்பாங்க. அடுத்து இவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க. பாங்சூன் பிறந்ததுமே வந்துட்டு டாக்டரே வந்துட்டு எட்டி உதைக்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய சக்தி வந்துட்டு அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அவங்க அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடும், தான் பொண்ணுக்கும் வந்துட்டு அந்த பவர் வந்துடுச்சு, இனிமேல் வந்துட்டு அந்த பவரை நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பவரை வந்துட்டு யூஸ் பண்றதுல அவங்க அம்மா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் வந்துட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. அதனால பாங்சூன் வந்துட்டு எந்த ஒரு ஊர் ஒம்புக்கும் வந்துட்டு போக மாட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே சில பல அநியாயம்லாம் நடந்தா கூட ரத்தம்லாம் கொதிச்சு அப்படியே மண்டையெல்லாம் அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐயோ பவர் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு தான் வந்துட்டு அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சில பல வேலைக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. எந்த வேலையுமே வந்து செட் ஆகிருக்காது. கால் சென்டரில் வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷோரூமில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. ஷோரூமில் ஒர்க் பண்ணும்போது பையன் வந்தால் பொண்ணு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சில பல காமெடி எல்லாம் பண்ணதுனால அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. சரி ஓகே நம்ம விவசாயமாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டரை வந்துட்டு விவசாய நிலத்துக்கு மேலே ஊட்டுறதுக்கு பதிலாக அதுக்குள்ளே வேற ஊட்டி காமெடி வேற பண்ணிட்டு இருப்பாங்க. சரி யாரும் பார்க்கல, நம்ம பண்ண தப்ப நம்மளே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்டரை வந்துட்டு ஒத்த கையால் வந்து எடுத்து ஓரமாக வைக்கும் போது அங்கே 2 பேர் வேற அதை பார்த்துருவாங்க. போச்சா இந்த வேலையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வேலையை விட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கனவு இருக்கும். என்ன அப்படின்னா கேம் டெவலப் பண்ணுறது. இவங்கள மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமனை வச்சு ஒரு கேம் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க. அதுக்காக சில பல கோர்ஸும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஆன்டி சாஃப்ட்ல வந்துட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூளையை வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களாம் சொல்லி தான் இவளுக்கு கொடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஆன்டி சாஃப்டோட கம்பெனி ஓனர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ மென்னு தான். அவன் ஜாலியாக அவன் உருட்டு வண்டியிலே வந்துட்டு வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது
இவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்தவன் அப்படியே டர்ன் பண்ணி அந்த ஃபாலோ பண்றவன் முன்னாடி போய் நின்றுருப்பானே. இவனை பார்த்தோனே அவன் வந்துட்டு எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுடுவான் வேற. உன்னைய வந்துட்டு நான் இன்னைக்கு விடவே மாட்டேன். நான் நைட்டு கால் பண்ணியா டார்ச்சர் பண்றேன். இரா வர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனை வந்துட்டு ஜென்ஸ் டாய்லெட்குள்ள அமிச்சு அவன் லேடிஸ் டாய்லெட்குள்ள போயிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான் வேற. இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ற மாதிரியே வந்துட்டானுங்களே, இதுக்கப்புறம் நம்ம தனியா போனா நம்ம ஊசருக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பாடி கார்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே தான் வந்துட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அடுத்து அங்க கட் பண்ணா ஒரு ஸ்கூல் வேனை தான் காட்டுவாங்க. டிரைவர் வந்துட்டு ஹார்ன் அடிச்சு அடிச்சு பார்ப்பாங்க. எவனோ ஒருத்தன் லாரியை வேற நடு ரோட்ல வந்துட்டு பார்க் பண்ணி வச்சிருப்பானா, எவன்டா அதை ஹார்ன் அடிச்சா எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிட்ட போயிட்டே வந்துட்டு சொல்றதுக்கு வரும்போது அது வந்துட்டு ஒரு ரவுடி கும்பலா இருந்திருக்கும் போல. லாரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை சொல்லும் போது அந்த ரவுடி வந்துட்டு எடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும், போலீஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு டென்ஷன் ஆயிடும். எங்க போலீஸ் கால் பண்ணி பார்க்கலாம், எப்படி அவனுங்களாம் வந்து எங்களை அடிக்கிறானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை போட்டு வேற அவன் அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பான் வேற. என்னைய அடிக்கிற, இப்போ உன்னை எப்படி போட்டு விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போயிட்டு அந்த லாரி நம்பர் எல்லாம் போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரவுடி பைய வேற பார்த்துருவானா, உன்னைய போதானே சொன்னேன், ஒரு வாட்டி தான் சான்ஸ் கொடுப்பேன், இனிமேலாம் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை பிடிங்கி வேற கீழே போட்டு இவரை போட்டு அடிக்க வேற ஆரம்பிச்சிடுவான் அந்த ரவுடி பையன். இந்த கொடுமையெல்லாம் அந்த பக்கமா ஓரமா வந்துட்டு இருக்க நம்ம புங்ஸனும் வந்துட்டு பார்த்துருவாங்க. என்னடா அது கொரியா நாட்டுல எங்க பார்த்தாலும் கொடுமையா இருக்குது, இருங்கடா உங்களை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைரக்டா இன்வால்வ் ஆகாம போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பண்றத வந்துட்டு அந்த ரவுடி கேங்ல இருக்க இன்னொருத்த வர பார்த்துருவானா, வந்ததுமே போனை பிடிங்கி அவன் பாட்டுக்கு இவங்க போனை வந்துட்டு அவங்களோட பெர்மிஷன் இல்லாம நோண்ட ஆரம்பிச்சிடும். போன்ல வந்துட்டு ஃபுட்டெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்களா, என்னது இது சோத்தெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்க, இந்த பொம்பளை பிள்ளைங்கனாலே இப்படிதானா, யார் வாங்கி தந்தது, ஓசி சோரா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே தான் வந்து பேசிட்டு இருப்பான். அடுத்தவங்க போன்ல வந்துட்டு ஒரு பையனோட போட்டோ இருக்கும். இது யாரு உன் லவரா, அவன் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கும் வந்துடும், என் போனை என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி நோண்டுவ அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நோண்ட மட்டும் இல்ல தூக்கி போட்டு உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடைக்க வர செஞ்சிருவோம். உங்களுக்கு வந்துட்டு சரியான டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஏன்டா 3 வருஷம் இஎம்ஐ போட்டேன்டா, 3 மாசம் தான்டா கட்டியிருக்கேன், ஒழுங்கா மீதி காசெல்லாம் எனக்கு கூட புது போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே வந்துட்டு அந்த போனை எடுத்துட்டு வந்து வேற கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்கூல் வேனுக்குள்ள இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவன் வேற ஓவரா பேசிட்டே போயிட்டு இருப்பானா, இவங்களுக்கு டென்ஷன் ஆகும். சரி அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ளே உருட்டிட்டு கம்முன்னு தான் இருப்பாங்க பவரை யூஸ் பண்ணாம. இந்த வழியா தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுத்து வந்திருப்பான். யாரா அது பஸ் லாரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடு ரோட்ல பார்க் பண்ணி வச்சிருக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எட்டி பார்க்கும்போது அந்த பக்கம் டிரைவர் அடி வாங்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ரவுடி கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததும் அவன் வந்துட்டு போலீஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுவான் வேற. புங்சுன் வந்துட்டு அவனை எதுவுமே பண்ணாம நல்லா வெறியாயிட்டு முறைச்சு தான் பார்த்துட்டு இருப்பாங்களா, என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலே வேற பலார் பலார்னு அடிச்சிட்டு இருப்பான். அவ்வளவுதான் நம்ம புங்சுன் வந்துட்டு பொறுமை இழந்துருவாங்க. இதுக்கப்புறம் இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்க ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருந்த மின்னு வந்துட்டு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எட்டி பார்க்கும்போது அப்பதான் வாயிலே ஒரு அடி அடிப்பாங்க பாரு, வாயில இருக்க பல்லு எல்லாமே வந்துட்டு கலண்டுட்டு இவன் அந்த பக்கமா போய் விழுந்துட்டு இருப்பான் வேற. இவங்க தள்ளி விட்டதுல அவன் பறந்து 4 மைல் தள்ளி தான் விழுந்து கிடப்பான். இந்த சத்தத்தை கேட்டு இன்னும் 2 ரவுடிஸ் வந்துட்டு இவளை அடிக்கிறதுக்காக வரும்போது அவங்க கிட்டே இவ கேட்பா, இந்த மாதிரி என் போனை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா கேட்காம அடிக்கிறதுக்காக வரும்போது அவ்வளவுதான், அவ காலை வச்சு அவனுங்க காலை வந்துட்டு நசுக்க தான் செய்வா. அந்த ரோடே வந்துட்டு 2ஆ பிளக்குற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்துட்டு அது இருந்திருக்கும். காலை பிடிச்சி நசுக்குனது இல்லாம பறக்க விட்டு 2 பேரையும் வந்துட்டு மண்ணை கவர வச்சுட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்து என்ன நடக்குது இங்க, நான் கனவுல இருக்கனா இல்லைன்னா உண்மையாவே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். இந்த டிரைவரை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்திருப்பான்ல அந்த ரவுடி பையன் வந்துட்டு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்கிட்டே வந்துட்டு என் போனை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருப்பாளா. அங்க அடி வாங்கி மண்ணக்கவனை எல்லாருமே வந்துட்டு ஓடி போயிடுடா, அவகிட்ட இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் வார்னிங் கொடுத்தாலும் இவனும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வர ட்ரை பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி லைட்டா மடக்க தான் செய்வா. கைக்குள்ள இருக்க விரல் எல்லாமே வந்துட்டு ஒடிஞ்சு போய் உள்ள உண்டியல் சத்தெல்லாம் வேற கேட்டுட்டு இருக்கோம். கையை உடைச்சிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உசுறு போற அளவுக்கு அலறிட்டு இருப்பான். அச்சோ கையை உடைச்சிட்டு நான் இருங்க சரி பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போன விரல் எல்லாத்தையும் வந்துட்டு நிமித்தி வேற வச்சுட்டு இருப்பான். ஐயோ இது இன்னும் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு அவன் வேற கதறிட்டு இருப்பான். இங்க நடக்கிற இவ்வளவு சம்பவத்தை பார்த்தோம் ஒருத்தன் வந்துட்டு இவ்வளவு அடிக்கிறதுக்காக கட்டையை தூக்கிட்டு வருவானே, இவளுக்கோ வந்துடும் இங்க நடந்தது பார்த்துமாடா இன்னும் வர அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெல்ட்டை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுவாள். அவ்வளவு ராக்கெட் மாதிரி அவன் போட்டுக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிடுவான். இவன் கீழே போட்ட கட்டையை வந்துட்டு அந்த கையை உடைச்சவன் எடுத்துட்டு வந்து அடிக்க வருவானே, அவ்வளவுதான் தூக்கி பறக்க விட்டுருவா வேற எல்லாரையும். இது எல்லாத்தையும் ஸ்கூல் பசங்களும் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. மேல பறந்தவன் இன்னும் பறந்துட்டே தான் வர இருந்துட்டு இருப்பான், கீழே வந்த பாடு கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஐயோ யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காய் தான் வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அவ்வளவுதான் முடிஞ்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு முடிய பிடிச்சி வேற இழுத்துட்டு இருப்பான். திருந்தவே மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி முறுக்கி அவ்வளவுதான் தூக்கி விசிறி அடிச்சிட்டு இருப்பான். ஐயோ இது பொண்ணே கிடையாது பொன்னம்பலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோலாம் ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். மேல ராக்கெட் மாதிரி பறந்துட்டு இருந்தவன் ஒரு வழியா தண்ணி தொட்டிக்குள்ள வந்துட்டு சேஃபா லேண்ட் ஆயிடும். ஓ அவன் இப்பதான் விழுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே ஷாக்கா தான் இருந்திருக்கும். இங்க கணத்துல ஒரு அடி வாங்கியிருப்பால, அவனுக்கு இன்னும் பல் எல்லாம் கீழே விழுந்துட்டு தான் வேற இருக்கும். கணத்துல அடி விழுந்தவனுக்கு ஒரு சைடு இருக்க மொத்த பல்லும் வந்துட்டு கலந்து விழுந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அச்சோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா நடக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது
மின்னு வந்துட்டு, "ஐயோ! இதெல்லாம் நிஜமாவே உண்ம தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ண கசக்கி வேற பார்த்துட்டு இருப்பான். இல்லன்னா நான் கனவு ஏதாவது காண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக் ஆயி தான் பார்த்துட்டு இருப்பான். இந்த ரவுடீஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் அடிச்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு துண்ட காணும், துணிய காணும் சொல்லிட்டு எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கோங்க. நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பெரிய சூப்பர் ஹீரோ மாரி வேற தெரிஞ்சுட்டு இருப்பான். நிஜமாவே இவ சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயி ஒரு பக்கம் நின்னு பார்த்துக்கிட்டே வேற இருப்பான் இவள. இப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்டேஷன் வாசலுக்குள்ளே நின்னுட்டா. ஐயோ! அவன் வேற இருப்பானே, நான் இப்படியே உள்ள போனா அவன் என்ன கேட்பானே, என்ன வேற வீக்கான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே நின்னு வேற புலம்பிட்டு இருப்பாங்க அவங்க. ஹீரோயின் இந்த மாதிரி புலம்புறத வந்துட்டு மின் பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா இவ வேற திறந்துட்டு உள்ள வேற போயிட்டு இருப்பா. இவ அடிச்ச ரவுடி பசங்க எல்லாருமே வந்துட்டு எல்லார்கிட்டயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவள பார்த்த உடனே அவ்வளவு நேரம் ஆமக்களம் பண்ணிட்டு இருந்தவனுங்க வந்துட்டு அப்படியே கப்பு சிப்புன்னு வேற சைலண்ட் ஆயிடுவாங்களா. அவனுங்கள பார்த்துட்டு அச்சச்சோ ரவுடி பாய்ஸ், நான் எனக்கு இவனுங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற அப்படியே கண்ணை மூடிட்டே வேற ஓரமா ஒதுங்கி வேற போயிட்டு இருப்பாங்க. இப்படி நேரம் ஹீரோயின் வந்துட்டு வெளியே சீன் போட்டுட்டு இருந்திருப்பாங்களா. அது வேற யாரும் கிடையாது, இன்ஹான்னு சொல்லிட்டு ஒருத்தவனுக்கு தான். இவங்க வந்துட்டு 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்தே அவன் மேல வந்துட்டு இவங்களுக்கு பயங்கர கிரஷ் வேற. அவன் பாட்டுக்கு உட்காந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். அவங்களெல்லாம் அடிச்சியா அந்த மாதிரி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருப்பானா. ஆனா இவங்க எதுக்குமே பதில் சொல்லாம லவ்ல விழுந்து அப்படியே பேன் வேற அவனையே வேற ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க வேற. இவன் வந்துட்டு இங்கதான் போலீஸா இருக்கான் போல. இவனோட போட்டோ தான் அவங்க போன்ல வச்சிருந்திருப்பாங்க போல. ஐய் பதில் சொல்றீ, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ குழந்தை மாதிரி வேற முழிச்சிட்டு இருப்பாங்க. நான் இவங்கள அடிச்சு நான் என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாம வேற அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருக்கிற ரவுடி பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க தான் இவ தான் என்ன அடிச்சா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே திரும்பி தான் பார்ப்பாங்களே. இவனுங்க வந்துட்டு இல்ல இல்ல அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கப்பு சிப்புன்னு மறுபடியும் வந்துட்டு மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பானுங்க வேற. அப்பதான் நம்ம மின்னும் வேற உள்ள வந்துட்டு இருப்பான். இந்த சம்பவத்தை பார்த்த ஒரே விட்னஸ் நான் தான், நான் சொல்றதுதான் நீங்கெல்லாம் நம்பணும் அப்படின்ற மாதிரி அவன் வேற டைலாக்கா வேற பேசிட்டு இருப்பான். இவங்களெல்லாம் அடிச்சது இந்த பொண்ணு கிடையவே கிடையாதே, அவங்களெல்லாம் அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா அங்க இருக்க ரவுடி பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு சரியான டென்ஷன் ஆயிடுவாங்க வேற. டேய் என்னடா பேசுற, உனக்கு 2 கண்ணா இல்ல 4 கண்ணா, நீ ஒழுங்கா பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்தும் போது அங்க இருக்க சின்ன குழந்தைங்கலாம் வந்துட்டு அந்த அக்கா தான் அவனுங்களெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே இன்னும் வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு புக் எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் வேற தப்பு தப்பா வேற சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும், இங்க பாருங்க அந்த புக்ல இருக்க வேர்ட்ஸே வந்துட்டு அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு இன்னும் வயசு வரல, அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டே வந்துட்டு மின்னும் மாத்திடுவான். அதுக்கேத்தாப்புல இன்ஹாவோட சீஃபும் வந்துட்டு எப்படிடா ஒரு குழந்தை மாதிரி இருக்க பொண்ணு வந்துட்டு தடிமாடு மாதிரி இருக்க இவனுங்களை போட்டு அடிக்க முடியும், அவனுங்க ஏதோ புழுகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா, அவனுங்கெல்லாம் அடிச்சு பத்தி விடு அப்படின்ற மாதிரி இன்கா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின்லாம் இன்கா மேல இருக்க கண்ணை வந்துட்டு எடுக்கவே மாட்டாங்க. இதை கேட்டதும் பின்னாடி இருக்க அந்த ரவுடி பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா கத்துவானுங்களா. அப்படியே முறைச்சு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது, நாங்களே எங்களை அடிச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன், ஐயோ முறைக்க மட்டும் செய்யாதீங்க, நாங்க கம்முன்னு உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற சைலண்டா எல்லாரும் உட்காந்துருவானுங்க. ஐயோ பார்வையாலையும் அடிச்சு தள்ளிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மூடிட்டு வர அந்த பக்கமா திரும்பி வர உட்காந்துட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் இன்ஹா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், நீ எப்படி இந்த பிரச்சனையில மாட்டினு சொல்லிட்டு தெரியல, ஆனாலும் வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை போட்டு தான் அனுப்பி வச்சிட்டு இருப்பான் அவளை. அடுத்து மின்ன கூட்டிட்டு போறதுக்கு அவனோட அசிஸ்டன்ட் வர வந்துருவாங்க. இங்க இருக்க ரவுடி பாய்ஸ் எல்லாம் அடி வாங்கிறத பார்த்துட்டு என்னது இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பொது மருத்துவமனையா அப்படின்னு சொல்லிட்டு மின்ன வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது மின்னு வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அருமை பொறுமையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவ பாட்டுக்கு ஒரு கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாளா, எதுவுமே கண்டுக்காம ஏய் பொண்ணே அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்ற மாதிரி நெக்ல வர கேட்டுட்டு இருப்பாளா. இல்ல எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவ வந்துட்டு கேட்பா, நான் எதுக்கிட்ட உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் உனக்காக போய் சொல்லி காப்பாத்தினால அப்படின்னு சொல்லும்போது உன்னை யார் போய் சொல்ல சொன்னா, அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த ரவுடி பாய்ஸ் அடிக்கிற அளவுக்கு நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க, தப்பு உன் மேலதான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு தான் அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டு இருப்பா. அவனோட அசிஸ்டன்ட்லாம் வந்துட்டு என்ன பாஸ் காரி துப்பிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துப்புனா தொடச்சு போண்டா, அழகா இருந்தா இந்த மாதிரி திமரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி தான் லைட்டா வந்துட்டு பெருமையா இன்னும் பேசிட்டு இருப்பான் அவன். இந்த அசிஸ்டன்ட்லாம் வந்துட்டு ஷாக் ஆயிடும், எதை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம பாஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு மனசுக்குள்ள வேற நினைச்சிட்டு இருப்பாரு. இங்க வந்துட்டு அவளை பாக்குறத வந்துட்டு இவன் நிறுத்தவே மாட்டான் வேற. பாக்குறத பார்த்தா காதல்ல விழுந்த மாதிரி தான் இருக்கு. இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.